வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷனை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? இப்போ ரீசெண்டா 2 days பிஃபோர் தான் நம்ம IBPS கிளர்க்கு பார்த்தோம் இல்லைங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்துட்டு 890 பிளஸ் வேகன்சி கொடுத்திருந்தாங்க. இதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கும் யூகோ பேங்க்கும் இன்னும் எவ்வளவு கால் ஃபார், அதாவது எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத சொல்லல. அதையும் ஆட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஒரு 200 பிளஸ் வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப கட்டாயமா அதுல 1000 பிளஸ் வேகன்சி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருந்து வர டிசம்பர் மந்த் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவா அந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? நீங்க ப்ராப்பரா வந்துட்டு பிளான் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வருஷத்துல ஏதாவது ஒரு பேங்க்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதாவது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பேமெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 4ல இருந்து கொடுத்துருக்காங்க. 6/8/2025 இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இந்த மாசம் 26/8/2025 வரைக்கும். சரியா? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20 பிளஸ் டேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாளுக்குள்ள பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி போக போக உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தவரைக்கும் சர்வர் ரொம்ப பிஸி ஆயிடும். சரிங்களா? பேமெண்ட் பண்ண முடியாது, போட்டோ அப்லோட் பண்ண முடியாது, மாதிரி நிறைய இஷ்யூ வந்துட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா முன்கூட்டியே பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டென்டேட்டிவ்லி தான். சரிங்களா? என்னன்னா செப்டம்பர் 2025 சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 2025 நெக்ஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி லாஸ்ட் வீக் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? 20ஆம் தேதிக்கு மேலதான் எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 2 நவம்பர் 2025. சரிங்களா? செப்டம்பர், அப்ப நடுவில் அக்டோபர், நவம்பர் மாசம் தான் வந்து என்ன நடக்க போகுது, மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? ஓகே, நான் டேட் எதுவும் பர்டிகுலரா சொல்லல, டேட் கூடிய விரைவில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வேகன்சி வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 380 வேகன்சி இருக்குங்க. சரியா? லாஸ்ட் டைம் விட இந்த டைம் அதிகம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நமக்கு 336 ஆர் 30 பிளஸ், இல்ல 36 தான் நினைக்கிறேன், 36 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வேகன்சி, மொத்தமா 340 வேகன்சி. இப்போ அதை ஸ்பிளிட் பண்ணல, தமிழ்நாடுக்குன்னு மட்டும்தான் 380 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேகன்சி வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகம் தான். சரிங்களா? ஆனா போன தாட்டி ஓவரால் வேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 பிளஸ் வந்துச்சு, 13,000 பிளஸ் வந்துச்சு. பேக்லாக்கோட பாத்தீங்கன்னா 14,000 பிளஸ் வந்துட்டு வேகன்சி வந்துச்சு. ஆனா இந்த தாட்டி ஓவரால் வேகன்சி கம்மி தான். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,180. ஆனா தமிழ்நாடுக்கான வேகன்சி வந்து லாஸ்ட் டைமை விட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைம் 336 பிளஸ் வந்துச்சு. இந்த தாட்டி வந்து பாத்தீங்கன்னா 380 வந்திருக்கு. சரிங்களா? அப்ப கண்டிப்பா போன தாட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த தாட்டி வேகன்சி அதிகம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடலாம். சரியா? நம்ம இதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஏஜ் வந்துட்டு 20 வயசு கீழே இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மேலே போகக்கூடாது. இது ஜென்ரலா. சரியா? இதில் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதாவது இது மாதிரி டேட் ரொம்ப முக்கியம். 1/4/2025 படி 28 வயசு இருக்கணும். சரிங்களா? இவர் பாருங்க, 2/4/1997 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, அப்புறம் 2/4/1997 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி 1/4/2025 பின்னாடி பிறந்திருக்கக்கூடாது. இதை சொல்றாங்க. சரியா? அதாவது பாருங்க, must have been born not earlier than 2/4/1997 and not later than 1/4/2005. சரியா? 2005க்கு அப்புறமும் 1997 முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாதான். சரியா? சரிங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா ஒரு 3 years ரிலாக்ஸேஷன். அப்ப நீங்க வந்து 1994ல பிறந்தவங்களா இருக்கலாம். சரியா? அப்ப நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 28 இயர்ஸா பிளஸ் ஒரு 3 years ரிலாக்ஸேஷன். அப்ப 31 வரைக்கும் பண்ணலாம். சரியா? 31 வரைக்கும். அதுவே SC/ST இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 5 years, 28ஓட நீங்க ஒரு 5 years ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? 28ஓட ஒரு 5 years ஆட் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், 33 years வரும் SC/STக்கு. அதே வந்துட்டு PWBD இருக்கீங்க அப்படின்னா, அதாவது பிசிக்கலி டிசபிலிட்டி பர்சனா இருக்கீங்கன்னா 10 years, அது OBC கேட்டகரிக்கு 13 years, SC/ST இருக்கீங்கன்னா 15 years. உங்களுக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. சரியா? நார்மலா கொடுக்கறது தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இதில் நம்ம இந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்குலாம் வந்துட்டு என்ன வேகன்சி இருக்குங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அங்கே கொடுத்துருப்பாங்க, மேலே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குன்னு லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க.
அந்த சிம்பிளுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. வினா விஷுவலி இம்பேர்டு, ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்டு அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேகன்சி இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்க சரிங்களா. சரி, அடுத்தது என்ன, பிளைண்ட்னஸ் சர்வீஸ் மேனு. ஓகே, எக்ஸாம் ஸ்கீம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு 30 கொஷின்ஸு 30 மார்க்கு, டூரேஷன் 20 மினிட்ஸ். நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸு 35 மார்க்கு 20 மினிட்ஸ். ரீசனிங் எபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸு 30 மார்க்ஸு 20 மினிட்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸு 100 மார்க்ஸு 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு சரிங்களா. இது யூஸ்வல் தான். 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் 1/4 நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. மெயினுக்கான எக்ஸாம் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் பேஸ் 2ன்னு சொல்லுவோம், அதை மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம் சரிங்களா. மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் சரிங்களா, 50 மார்க் 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 40. ஏன் அந்த மாதிரி ஸ்டார்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குள்ள இருக்கும். என்ன ஸ்டேட் வந்துட்டு இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு அப்படின்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும் as well as தமிழ் இருக்கும். இதை தவிர இதை நான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, அதனால அது மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், மற்றதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40-35 ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்கு, இதுக்கு 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் கொஞ்சம், குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கும் ரீசனுக்கு டைம் வந்துட்டு 45 மினிட்ஸ், மீதி ரெண்டுக்கும் 35 மினிட்ஸ் சரிங்களா. ஜென்ரல் அவேர்னஸ்லாம் கண்டிப்பாக 35 மினிட்ஸ்க்கு ரொம்ப அதிகம் தான் சரிங்களா. இப்போ ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் பண்ணியிருக்காங்க முந்தி கேட்டதை விட. முந்தி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்துட்டு அதில் கேட்குறாங்க. இதுக்கான வீடியோ நான் ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன் சரிங்களா. ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சர்க்குலர், அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருந்தே அதுக்கும் டைமை நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் சரியா. பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மீடியம், இது மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே இங்கிலீஷில் எழுதுவோம், தமிழ் வேணும்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது பே ஸ்கேல். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பே வந்துட்டு 26,730 சரிங்களா, ஸ்டார்டிங் பேஸ் பே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா +2 அட்வான்சஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 46,000. இப்போ அதாவது என்னன்னா மெட்ரோ சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நார்மலாக 40+ வந்துட்டு சேலரி கிடைக்கும் சரிங்களா, ஸ்டார்டிங் பே கேஷ் இன் ஹேண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ. இது பார்த்தீங்கன்னா SC ST PWD எஸ்எஃப்டிஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே ஜென்ரல் OBC EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்தது OBC சர்டிஃபிகேட்ஸு, அதில் நம்ம நான் கிரிமி லேயரில் வாங்கி வச்சுக்கணும். அது என்ன டேட் படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை, இதெல்லாம் நம்ம அப்ளைக்குன்னு தனியாக பார்க்கலாம் வீடியோவில். அவ்வளோதான் மெயினாக சரிங்களா. இதில் எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை, அப்ளை டேட் சொல்லியாச்சு இல்லையா, இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதில் OBC சர்டிஃபிகேட் அந்த 1 நாள்லேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஒரு நிமிஷம் சர்ச் போட்டுடலாம். ஏன்னா அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீமி லேயரில் ரிசர்வேஷன் வரும் சரிங்களா. உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட்டுங்க போது உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க் வரைக்கும் 1-1.5 மார்க் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. நம்ம ஏன்னா 1/4 மார்க் 1/2 மார்க் பார்த்ததை கூட வேலை போனவங்களா இருக்காங்க சரியா, வேலை கிடைக்காம போனவங்களா இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சர்டிஃபிகேட் ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க OBC, நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டோ அல்லது வந்துட்டு இந்த இது சொல்லும் இல்லைங்களா, என்னது இ-சேவான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, இ-சேவா, ஆமாம் இ-சேவாவில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து ரெனியூ பண்ணிக்கலாம் சரியா. அவங்க டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே கலெக்டரேட் ஆஃபீஸ் போனீங்கன்னா கூட அது இருக்கும், தாசில்தார் ஆஃபீஸ் அல்லது கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே இதுக்கான சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1/4/2025 பின்னாடி அதை ரெனியூவல் பண்ணியிருக்கணும் சரி. அப் டு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும்
சரியா? நீங்க செலக்ட் ஆன பிறகு அந்த அந்த வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வேலிடிட்டியில இருக்கணும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அது இன்னும் ரெனிவல் பண்ணாம இருக்கீங்க, பழசு அப்படியே இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ரெனிவல் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் நீங்க இன்டர்வியூ போகும்போது, சாரி இன்டர்வியூ இருக்காது இதுக்கு, உங்களுக்கு ஜஸ்ட் டைரக்டா பிஓக்கு தான் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு டைரக்டா வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? டிவி போகும்போது எந்த இஷ்யூவும் இருக்காது. உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கும். சரியா? அந்த கிரிமி லேயர்ல இருக்கிற நான் கிரிமி லேயர்ல இருக்கிற எலிஜிபிலிட்டி கிடைக்கும். சரிங்களா? சரி, அவ்வளவுதான். இந்த அப்லோடு என்னென்ன பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அப்லோடுக்குன்னு தனி வீடியோ பார்க்கலாம். இது ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். சரியா? ஹேண்ட் ரிட்டனில் நம்ம இந்த கண்டென்ட் தான் எழுதணும். சரியா? எழுதிட்டு இங்கே நம்ம நேம் எழுதணும், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் எழுதணும், மென்ஷன் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதிட்டு. சரிங்களா? அவ்வளோதான். பிஃபோர் அப்ளைங் ஆன்லைன் கேண்டிடேட் ரிக்வயர்டுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், என்னென்ன டைமென்ஷன் வேணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தனி செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. ஓகே, நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி டிகிரி முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அவங்களுக்கும் டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஸ்பிரன்ஸ்க்காகவே. அதில் உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷு, இதெல்லாமே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.